தேவனுடைய பலன். யாருடைய பலன் கிரியை செஞ்சுச்சு? தேவனுடைய பலன் கிரியை செய்தது. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இத்தனை வருஷம் எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், அது உங்களுடைய பலத்தினால நீங்க கடந்து வரல, கர்த்தருடைய பலத்தினால நீங்கள் கடந்து வந்தீர்கள். அல்லேலூயா. இயற்கை உங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை எல்லாத்தையும் எரிகோவையும் செங்கடலையும் எல்லாத்தையும் பிரச்சனைகள் போராட்டங்களையும் தாண்டி வர செய்து உங்களோடு பலத்தினால் அல்ல, அது தேவனுடைய பலத்தினாலே கடக்க. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த பாலாக்கு ஒரு விஷயத்தை பார்த்துட்டியா? இந்த ஜனங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறது இவங்களுடைய பலன் அல்ல, இவங்க வணங்குகிற, இவங்க ஆராதிக்கிற அந்த தேவனுடைய பலன் தான் கிரியை செய்யுது. ஆகவே இந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களோடு சண்டை போட நம்முடைய புதிய பலங்கள் பத்தாது, நம்மோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவன் ஒரு திட்டம் போடுகிறான். என்ன திட்டம்? இந்த ஜனங்களை காலி பண்ணணும்னா இந்த ஜனங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை காலி. மாணவரே, ஓயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. சாரி நான் வேற பாட்டு படிக்கிறேன். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் நம்புக்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. 1000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன்
அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன்னடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உம்மை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வந்தளிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின்கீழ் கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்து மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் நாரை நோக்கி கூப்பிடும் வேளையில என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்து மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின்கீழ் அடைக்கலம்புகவே தம்
பாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஏது பரமசிலாக்கியமே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கும்போது எந்த மாந்தரிகம் எப்படிப்பட்ட செய்வன எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வச்சாலும் பலிக்காதுன்னு? அதை தான் இன்றைக்கு மோசே 91ஆம் சங்கீதத்தில் இந்த ஒரு கர்த்தரோடு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குதோ அதை பூரா அங்கே சொல்கிறாரு. உனக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குது, உனக்கு விரோதமாக எது வச்சாலும் பலிக்காது, உனக்கு செய்வன, உனக்கு பில்லி சூனியம் வசியம் எந்த காரியமும் பலிக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். களிப்பை தாண்டிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் களிப்பை நீங்கள் தாண்டினீங்கன்னா அந்த களிப்பு அதோடு எரிஞ்சு போயிடும். களிப்பு வச்சா உங்களை பாதிக்காது. அதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவ தூதரில் கொடுத்துருக்கிறாரு, அவர் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஐயோ களிப்பை தாண்டிட்டேன்னு நினைக்காதீங்க. நான்லாம் எத்தனையோ களிப்பை தாண்டுவேன், போய் எத்தி ஓரத்துலலாம் விடுவேன், ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீ எப்படிப்பட்ட ஆளுனா, நீ சிங்கத்து மேலும் விரியம் பாம்பி மேல் நடந்து பால சிங்கத்தை நீ மிதிப்பாய், சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். போன வாரம் முந்தின வாரம் மீன் எடுக்க மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு நான் போயிருந்தப்ப கரெக்டாக ஒரு 12:30 மணி ஒரு பயங்கரமான ஒரு சுழல் காற்று. அது ஒரு அசுத்த ஆவி தான். அது சும்மாலாம் காற்று அந்த வராது. சாதாரண காற்றுக்கும் அந்த காற்றுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது வர்றப்ப எதையாவது தூக்கி எரிஞ்சிட்டு போகும். அப்போ மீன்காரங்க சொன்னாங்க 12:30 ஆயிடுச்சு வந்துடும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன வந்துடும் நான் திரும்பி பார்க்குறப்ப அங்கிட்ட இருந்து அடித்து அந்த காற்று வந்துக்கிட்டு இருக்கு. வர்றையில் நான் போய் எதிர்த்தாப்பில் ஓடி போய் நிற்கலான்னு போனால் ஓடிய போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, தம்பி என்னப்பா நீ பாட்டுக்கு போகிற, தூக்கி எரிஞ்சிரும்பா அது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது கிடையாது, எங்களுக்கு தெரியும் அசுத்த ஆவிகள். அந்த மாதிரி காற்று வரையில் நீங்கள் நின்று போய் வீம்புக்குன்னே போய் நில்லுங்களேன். தைரியமாக தான் நிற்கணும். தைரியம் பயந்துக்கிட்டே போகக்கூடாது, உங்களை அடிச்சு தூக்கிடும். தைரியமாக போய் ஆண்டவர் என்னோடு இருக்கிறா, எனக்கு எதுவும் பலிக்காதுன்னு போய் நில்லுங்களேன், உங்களை ஒன்றுமே பண்ணாது. இன்னொரு இடத்துல அப்படி தான் வந்துச்சு. பக்கத்தில் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுச்சு அந்த காற்று. அப்புறம் நான் வேகமாக ஓடி போய் அது பின்னாடி ஓடி போனேன் பாருங்க, ஓடியே போயிடுச்சு அது என்னைய கண்டுட்டு. பாருங்க, அது ஒரு அசுத்த ஆவி. அல்லேலூயா. இப்படிலாம் அதான் பகலில் என்ன போட்டிருக்கு, பகலில் என்ன போட்டிருக்கு 96 சைக்கிள்ல, பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் உண்டாக்கும் சங்காரம். அதெல்லாம் சங்காரம். அந்த மாதிரி ஒரு காற்று, அந்த ஒரு அசுத்தாவி அந்த எல்லையை அப்படியே பிடிச்சி வச்சு புறப்படும் பாருங்க. அதெல்லாம் பாருங்க. நான் ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவனை பற்றி விட்டுட்டேன். பற்றி விட்டவனே நைட்டு 10:30 மணிக்கு அது ஆடி இருக்கு. ஆடிட்டு அந்த ஏரியாலே கூட்டிட்டாங்களாம். கூடினவுடனே அப்போ சொல்லிச்சான், இன்னைக்கு நைட்டு என்னை பற்றி விட்டால அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி என்னை கொல்றதுக்கு எல்லாரும் முன்னாடியும் ஆடி சொல்லிச்சான். அதை ஓப்பனாக சொல்லுவான். அருள் ஆடி சொல்லிச்சான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன், என்னை எரிய வச்சுட்டால, நான் எண்ணெயை போட்டு விட்டேன்னா அதுக்கு எரிஞ்சிருச்சு போல். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி பார்த்துருங்க, நான் இப்போ பாஸ்டர் கிடையாது, சர்ச்சுக்கு விசுவாசியாக போய்க்கிறீங்க, தம்பி பார்த்துருங்க தம்பி, உங்களை கொல்ல போகிறேன்னுது சொன்னால் துடியானது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு அதை காட்டில் எங்களுக்காண்டி துடிக்கிறவர் எங்கள் ஆண்டவர் இருக்கிறார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள். மறுநாள் காலைல ஃபோன் பண்ணுறாங்க, நான் உயிரோடு இருக்கேன்னா ஏதோ ஆயிடுச்சானுங்க. நான் சொன்னேன், சந்தோஷமாக மற்ற நாள் காட்டி நேற்று தான் நல்லா படுத்தேன்னு சொன்னேன். பயப்படக்கூடாது, எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக அவங்க முடியை கூட நீங்கள் செய்யணும் கேட்டால் கொடுங்களேன். அந்த முடியை வச்சு யாருமே என்ன பண்ண முடியாது, உங்களை வைக்க முடியாது. உன் தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குது சொல்கிறார். உனக்கு முடியல செய்வன, உன் முடியை கூட ஒருத்தன் மந்திரவாயிட்ட கொடுங்களேன், அவன் கொண்டு போய் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு தான் அது எப்படி சொல்கிறதுனா, அவன் உங்களை தொட்டா அவன் என்ன பண்ணியா சொல்லுங்க, கெட்டையா உங்களை தொட்டுட்டானா அதோட செய்யணும் வைக்கணும்னு சொல்லி தொட்டுட்டானா கெட்டுட்டான். நிறையா சாட்சிகள் இருக்கு. பாருங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இன்னைக்கு நிறையா விபத்துகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு முன்னக்கூடியே திட்ட வைப்பானா. இன்னைக்கு மத்தியானம் இந்த இடத்துல வருவியான், இவனை வச்சு அடித்து அவனை தூக்கின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் அங்கே பாதுகாப்புறா. அதான் போட்டிருக்கு, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க யார் வந்துடுவா, தூதர்கள் வந்துடுவா. ஒருத்தர் சொல்கிறாரு,
டெஸ்ட் மிஸ்ஸு அந்த லாரி என் மேலே மோதிருச்சுன்னா நான் ஸ்பாட்டில் காலியாக இருப்பேன். நிறையா பேர் நம்ம சாட்சி அப்படி பட்டிருக்கோம்ல. டெஸ்ட் மிஸ்ஸு தாங்க. அவன் அடிச்சிருந்தானா உங்களை அப்படி அடிக்க ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. தூதர்களை கொண்டு உங்களை என்ன பண்ணுவார், உங்களுக்கே தெரியாது அங்கே ஒரு தூதை இறங்கி உங்களை காத்துக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் உற்சாகமாக பாடுவோமா? தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே, அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்து மேல் நடந்து வலு சத்தத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா, உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் நாமத்தை நீ நம்பினதா, உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தன் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தன் சிறகுகளால் மூடுவார். வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். பாருங்க, தாமரைப்பட்டி பகுதியில் அந்த தெருவில் ஊழியம் செய்து அநேகர் வந்துட்டு அதில் விசேஷமாக 4 அது பேர் எப்படி சொல்ல அவங்கள அடிப்பாங்களே, என்ன பேர்? நாங்கள் தமிழில் தானே கேட்குறது. அடிப்பாங்க பேர் என்ன பேர்? ஒரு 3 பேர் அந்த ஏரியாவுக்குள்ளே வருஷம் வருவாங்களாம் அந்த தெருவுக்கு. வந்து நிறையா ஒன்று ஒன்றா அந்த குடும்பத்தில் சொல்லி நிறையா காசு வசூலிப்பாங்களாம். அப்போ நாங்கள் அந்த ஏரியாவில் வச்சு வாரம் ஆராதனை நடத்துகிறப்ப இவங்கனால அந்த இது வரலை, அந்த எல்லைக்குள்ளே வந்தோடனே அந்த சொல்கிற அருள் வரல அவங்களுக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஏன் வர மாட்டேங்குது, இங்கே ஏதோ ஒரு தடையாக இருக்குன்னு பார்த்தா அந்த வீட்டில் ஆராதிக்கிறான்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 ஆவியை கட்ட விழிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழித்து வர்றதுக்கு 3 ஆவியை கட்ட விழிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த 3 ஆவி என்ன பண்ணிருச்சுன்னா பயங்கரமான பலவீனங்கள் எங்கள் வீட்டில். அப்போ ஒய்ஃபு சொல்கிறாங்க, அந்த கோடாங்கி 3 ஆவியை கட்ட விழிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடு எனக்கு நெஞ்சு வலியை கொடுக்குன்னு சொன்னோடனே பாருங்கள் அதை கட்டி அதை ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரொம்ப பாடுபட்டுட்டு அதை கட்டி ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் பாருங்கள் கண்ணுக்கு தெரியாதவைகள். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கக்கூடாது பலவீனம் வருது நம்மளுக்கு, அது வருது நம்மளுக்கு தேவையில்லாத இது வருதுன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி யார் தான் இருப்பா? ஒரு ஆவி தான் இருக்கும், செயல்படும். அதெல்லாம் வந்து நல்ல அபிஷேகம், நல்லா செபிக்கிறவங்க ஆண்டவர் உங்கள் கண்களை காட்டுவார். அதனால தான் பாருங்கள் நம்ம என்றைக்கும் அவருடைய பாதுகாப்பில் இருக்கணும், நல்லா செபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் சில காரியங்களை காட்டி கொடுப்பார். 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்குலாம் தெரியாது. அங்கே ஒருத்தர் வந்து நின்று அவர் சாமியார் வந்து நின்று எடுத்து ஒன்று ஒன்றா போடுறான் வாசலில். எதுக்கு போடுறான் உங்களுக்கு தெரியாது, அவன் போடுறான். நீங்களாம் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து போட்டு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக போடுறான். நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவன் போட்ட எதுவுமே பழிக்கலை. இன்னொரு சாமியார் வந்தார், இன்னொருத்தர் வந்து இங்கே வாசலில் நின்றார். அவர் வாசலில் கால் வச்சு நான் அவனுக்குள்ள ஒரு ஆவி ஓடி போய் அப்படியே உட்காந்துட்டார். நான் போய் கேட்டேன், ஐயா தண்ணி வேணுமாயா? அவர் நல்லா ஆகிட்டார். அந்த ஆவி போனவனே எப்படி ஆகிட்டார்?
நல்லா ஆயிட்டார். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்க தான் உங்களுக்கு சில காரியங்கள்லாம் ஆண்டவர் காண்பி. ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாம்சத்தின் மண்டலம், ஆனால் ஆவி மண்டலம்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்ன நடக்குதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொள்ளலாம். ஆவி மண்டலத்தில் வேறு என்னென்ன இருக்குது? நம்மளுக்கு ஃபோன் அடித்தா எங்கே தான் வருது? ஆவி மண்டலத்தில் தான் போய் டவர்லேருந்து இங்கே வருது. அதே மாதிரி பிசாசுகள் ஆவி மண்டலத்தில் செயல்படும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் 91 சங்கீதத்தில், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, அவன் பக்கத்தில் 1000 பேர், இதை இப்போ 16 பேர் விழுந்தாலும் அது என்ன பண்ணாது, ஒன்றும் அணுகாது. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர், ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த ஆளுக்கு விரோதமாக காசை வெட்டி போட்டுட்டு வந்துருச்சு. அப்போ அவர் முன்னாடி சொல்லிச்சான், காசை வெட்டி போட்டு வந்திருக்கண்டா, ஆத்தாவும் உயிரை எடுப்பாடா, நாளைக்குள்ளே இந்த வீட்டில் ஒரு உயிர் போகும்னு சொல்லிச்சான். அந்த அம்மா அப்படியே குளிச்சு அங்கேருந்து நேராக வந்துட்டு, காசை வெட்டி போட்டு வந்திருக்கண்டா, உன் வீட்டில் ஒரு உயிர் போகும்னு சொல்லிச்சான். பாஸ் சொன்னாரான், சரி சரி போட்டு போ அப்படின்னு ஜெபம் பண்ணி விட்டார், மன்னிங்க அப்படின்னு. மறுநாள் பார்த்தா எந்த அம்மா உன் வீட்டில் ஒரு உயிர் போகும்னு சொல்லிச்சோ அதே வீட்டில் பந்தல் போட்டாங்களாம். இப்போ அந்த வீட்டில் என்ன போயிடுச்சான், மகன் இறந்து போயிட்டான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாக எந்த யார், நீங்கள் பயப்படக்கூடாது. அவங்க அப்படி சபிச்சிட்டாங்க, இப்படி சபிச்சிட்டாங்க, கருணாக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவருக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு கருணாக்கே கிடையாது. உலகத்துக்கு பலிக்கலாம், ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணாது, பலிக்காது. பிழையாமட்ட ஆண்டவர் பிழையாமல் சொல்கிறாரு, அவன் சொன்ன சாபத்தை அவர் எப்படி மாற்றினாரா, ஆசீர்வாதமாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியா. எதுவுமே பயப்படாதீங்க. அவன் சாப விட்டான், இவன் சாப விட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான். ஆனால் ஒன்று, நான் ஒரு கண்டிஷன் வரேன், அப்படி ஒருத்தவங்க உங்கள் மேலே சொன்னால் அதுக்கு நீங்கள் அப்படி செஞ்சுருந்தா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். செய்யலை, அவன் பாட்டுக்கு மண்ணை தூரியான், அதை தூரியான், பயப்படாதீங்க. அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் அவங்க மேலே திரும்ப பண்ணார், உங்கள் மேலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாம் பாடுவோமா, சேர்ந்து உற்சாகமாக பாட போகிறோமா? எல்லாம் பாடுவோமா? உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, ஏது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, ஏது பரமசிலாக்கியமே. 1000 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலம் என்னை அணுகிடாது. உன் தேவன் ஒன்றாவரமே, அது ஒரு காலமும் என்னை அணுகிடாது. உன் தேவன் என் தாவரமே, அவர் செட்டையெங்கில் அடைக்கலம் புகவே, சிறகுகளால்
துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது 2வது பார்ட்டு. 3வது பார்ட்டு இருக்குது. இன்னைக்கு முடிஞ்சதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருவர் சத்தமாய் வாசிங்க. 23. மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தரும்படி. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்று சொன்ன தேவன்தாமே தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அன்றைக்கு பவுல் பேசின போது லீதியாவுடைய உள்ளத்தை திறந்த கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு இந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதம் இல்லை. ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற எந்த பிள்ளையும் ஆண்டவர் இந்த வசனத்தையும் வாக்கு தத்தத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்து கொள்ளும்படி கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில் இந்த வசன வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களோடு பேசினார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருஷம் பயணித்து வருகிறார்கள். எகிப்திலிருந்து கானானை சொந்தமாக்கி கொள்ளும்படி வனாந்திரத்திலே 40 வருஷம் வருகிறார்கள். சொந்தம் சொல்லிக்கிற வீடு இல்லை, அவங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் கூட கிடையாது. கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் கானானுக்குள்ளே அவங்களால நுழைய முடியல. ஏன் நுழைய முடியலன்னா, அந்த கானானுக்குள்ளே நுழைய விடாதபடி நிறைய தடைகள் இருந்தது. என்ன தடைன்னு கேட்டேன்னா, நிறைய ராஜாக்களை அவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இப்போது கானானுக்கு பக்கத்தில் அவர்கள் 2 ராஜாக்களை ஜெயித்தார்கள். அந்த 2 ராஜாக்கள் யாரும் கேட்டிங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் பேர் எமேரியா ராஜா வந்து சீகோனும், பாசானின் ராஜாவைய ஓக் என்பவர் 2 ராஜாக்கள். இவங்க ராட்சத பிறவிகள். இவங்க கானானை காக்கிற ஒரு எல்லையின் ஆவியாக செயல்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, கானானுக்கு கதவை போல் இருந்தவங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த கதவையெல்லாம் அடித்து நொறுக்கி உள்ளே போயிட்டாங்க. இந்த 2 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு அதை பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறோம், இப்போ கானானுக்கு இன்னொரு தேசத்தை அவங்க கடந்து போகணுச்சு. அந்த தேச பேர் தான் மோவாப்பியர் தேசம். என்ன தேசம்? மோவாப்பு தேசம். இந்த மோவாப்பு தேசத்து ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் பேர் தான் பாலாக்கு. இந்த பாலாக்கு பார்க்குறியான், ஐயையோ இவங்க பாருங்க, எமோரிய ராஜாவாகிய சீகோனையும் பாசான்ற ஓக்கையும் அடிச்சிட்டாங்களே, அவங்களே இவங்க ஜெயிச்சிட்டாங்களே, நம்ம ஏமாத்திரோன்னு சொல்லி கலங்கி போய் பயந்து போய் திகைத்து போய் நிற்கிறான். அந்த வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 22 வாசிங்களேன். 22 என்னாகமம் 22:2-3. எமேரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். பயந்து போய் அவன் பார்க்குறான், அந்த பெரிய ராட்சத பிறவிகள் 2 ராஜாக்களே அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இவர்களோட யுத்தம் பண்ணி ஜெயம் பண்ண முடியாது. ஆகவே பாலாக்கு இப்போ ஒரு காரியம், ஒரு திட்டம் போடுகிறான். என்ன பாருங்களேன், எல்லாரும் அங்கிட்டு பார்க்காது, இங்கிட்டு பாருங்க. 2 ராஜாக்கள் ராட்சத பிறவிகள் அவங்களே ஜெயிச்சிட்டாங்களே, நான் ஏமாத்திரோம். பாலாக்கு ஒரு காரியத்தை கண்டு கொண்டான், ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். இந்த ஜனங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறது இவருடைய பராக்கிரம் அல்ல, இவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறது தேவனுடைய பராக்கிரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாலாக்கு அந்த காரியத்தை அறிஞ்சிட்டான். இந்த ஜனங்கள் கூட பின்பாக கிரியை செய்து இவருடைய பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய பராக்கிரமம். இந்த ஜனங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறது இவருடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன். யாருடைய பலன் கிரியை செஞ்சுச்சு? தேவனுடைய பலன் கிரியை செய்தது. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இத்தனை வருஷம் எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், அது உங்களுடைய பலத்தினால நீங்க கடந்து வரல, கர்த்தருடைய பலத்தினால நீங்கள் கடந்து வந்தீர்கள். அல்லேலூயா. இயற்கை உங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை எல்லாத்தையும், எரிகோவையும் செங்கடலையும் எல்லாத்தையும் பிரச்சனைகள் போராட்டங்களையும் தாண்டி வர செய்து உங்களோடு பலத்தினால் அல்ல, அது தேவனுடைய பலத்தினாலே கடக்க. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த பாலாக்கு ஒரு விஷயத்தை பார்த்துட்டான். இந்த ஜனங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறது இவங்களுடைய பலன் அல்ல, இவங்க வணங்குகிற, இவங்க ஆராதிக்கிற அந்த தேவனுடைய பலன் தான் கிரியை செய்யுது. ஆகவே இந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணி, இந்த ஜனங்களோடு சண்டை போட நம்முடைய புய பலங்கள் பத்தாது, நம்மோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவன் ஒரு திட்டம் போடுகிறான். என்ன திட்டம்? இந்த ஜனங்களை காலி பண்ணணும்னா இந்த ஜனங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை காலி பண்ணணும். இந்த ஜனங்களை காலி பண்ணால் இவங்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த தெய்வத்தை காலி பண்ணணும். காலி பண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக என்ன காரியம் நடந்தாலும், உனக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டு வேலை பார்த்தாலும், அதை பற்றி உனக்கு விரோதமாக மாந்திரம் செய்வினை எது வச்சாலும் நீ கவலைப்படாத. முதல்ல அவன் யாரை தொடணும்? ஆண்டவரை தொடணும். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். பயப்படாதீங்க. இந்த பாலாக்கு என்ன பண்ணுறானா, ஒரு மீட்டிங் போடுறான் அவனுடைய அரண்மனையில். மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி இப்படி வர்றாங்க, இந்த ஜனங்கள் நிறையா ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வராங்க, ராஜ்ய பிறகு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படை, நம்முடைய இராணுவம், ஆர்மி எதுவுமே அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க பேசி ஒரு முடிவெடுத்த கடை தான் மாந்தரீகம். என்னது? மாந்தரீகம். இங்கிலீஷில் என்ன சொன்னேன்? வெஸ்ட் கிராஃப்ட். ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான் வெஸ்ட் கிராஃப்ட். தமிழில் மாந்தரீகம், சூனியம், செய்வன, வசியம்லாம் இருக்கும். அப்போ பாலாக்கு சொல்கிறான், அதாவது மாந்தரிகம்னு நான் போன வாரமே உங்களுக்கு முந்தின வாரம் அர்த்தம் சொன்னேன். மாந்தரீகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய பலத்தை அப்படியே அவனை பேலன்ஸ் செயல் இழக்க வைக்கிறதா என்னது? மாந்தரீகம், ஏவல், செய்வன, ஆங்கிலத்தில் வெஸ்ட் கிராஃப்ட் என்று சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்லா இருந்தானா அப்படியே அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் அந்த மாந்தரீகம். அவனுடைய சரீரத்தை கட்டுப்படுத்துவாங்க, அவனுடைய சிந்தையை கட்டுப்படுத்துவாங்க. அந்த செய்கிறவங்க அவனுடைய சிந்தை இவனை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் மாந்தரீகம். இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ நம்ம நேர செய்திக்குள்ளே போக போகிறோம். இந்த பாலாக்கு சொல்கிறான், அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிங்க, இந்த தேசத்தில் சிறந்த ஒரு மந்திரவாதியை, அவன் சொன்னான், அவன் வாயிலேருந்து வல்லமை புறப்பட்ட அப்படியே பலிக்கிற ஆளை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறப்ப, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒருத்தன் தான் மெசோபொத்தாமியா பகுதியிலே வாழுகிற பீலேயாம் என்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மந்திரவாதி. இந்த பீலேயாம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஜனங்களை விழுங்குகிறவன். பீலேயாம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களை விழுங்குகிற. இவனுடைய தகப்பனார் பேர் என்ன தெரியுமா? வாசிங்களேன். இவனுடைய தகப்பனார் பேரை நம்ம பார்க்க போறோம். இவனுடைய தகப்பனார் பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, 22:5. இவருடைய தகப்பனார் பேர் என்ன பேரும் பார்ப்போம். அவன் பேர் என்னது? அவங்க தகப்பனார் பேர் என்னது? பேயோரின். பேயோரினா எரிச்சு போடுகிறவன். ஜனங்களை என்ன பண்ணுகிறான்? எரிச்சு போடுகிறான். மகன் என்ன பண்ற? மகன் பேர் என்ன பேரு? பீலேயாம். அர்த்தத்தை சொல்லுங்க. மகன் பேர் என்ன பேரு? ஜனங்களை விழுங்குகிறவன். அப்ப என்னது? ஜனங்களை எரிச்சு போடுகிறான். இப்படி அப்ப மகனை பார்த்திருக்கீங்களா? இப்படித்தான் பரம்பரையா வருவாங்க ஒரே ரத்தத்துல. அப்படி பாருங்களேன், எரிச்சு போடுகிறான். இப்ப பாலாக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி நிறைய வெகுமதிகளை கொடுத்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி சொல்றான், பாலாக்கே, பீலேயாமே, தயவு செய்து இந்த கூலி ஏற்றுக்கொண்டு வா,
ஒரு ஜன கூட்டம் என் தேசத்தை வெட்டுக்கிளியை போல மணலத்தனையா மூடி இருக்குது. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா, நீ எவனை சபிச்சா அவன் சபிக்கப்படுவானா, அப்படி உன்னை குறித்து நிறைய கேள்விப்பட்டேன். தயவு செய்து என் கூலி ஏற்றுக்கொண்டு எனக்காக இந்த ஜனங்களை வந்து சபின்னு சொல்லி ஆட்களை அனுப்புகிறேன். இப்போ ஆட்கள் வந்து வர்றாங்க, வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ வந்து பாலாக்கு ராஜா அவனை கூப்பிட்றாரு, ஒரு ஜனங்களை சபிக்கணும்னு சொன்னோடனே இந்த பாலாக்கு சொல்கிறான், இல்லைப்பா நானாக வரமாட்டேன், நான் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு வரேன் சொல்லி அங்கே நல்லவன் மாதிரி அவன் தெரியும், ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. ஒரு நாள் ரைட்டு தங்க வைக்கிறான், ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ணவனே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா அவன் இடத்துல வந்திருக்கிற ஜனங்க யாருப்பான்னு கேட்குறாப்பா. அப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஜனக்கூட்டத்தை சபிக்கணும் கூப்பிட்றாங்க, தயவு செய்து போயிடாதான் எங்களை வீட்டுக்கு பற்றி விடுன்னு சொல்கிறார் கர்த்தர். பற்றி விட்டுட்டான். நேராக பாலாக்கிட்ட போய் வரமாட்டேங்கிறான்னு சொன்னோடனே இப்போ பாலாக்கு என்ன பண்ணுறான்னா பிறப்புக்களை அனுப்புகிறான், நிறைய பொருளை கொடுத்து கனவான்களை அனுப்புகிறான். இப்போ மறுபடியும் பாலாக்கிட்ட போகிறாங்க, இந்தா பொண்ணு பொருளை பார்த்தவொடனே பாலாக்கு பீலையாம் பார்க்குறான். இன்னொரு ஆட்டை என்ன பண்ணுறேன் கர்த்தர்கிட்ட கேட்குறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறேன், இவன் கர்த்தருக்கு பயந்தவனை போல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் போல தெரியும், ஆனால் அவன் கிடையாது. இவன் அப்படிப்பட்ட ஆளு. இவனை பற்றி வேதத்தில் நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கு. யூதாவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநீதியின் கூலியை விரும்பி வஞ்சகமாய் நடந்தான் அவன். இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, பேசாத மிருகம் தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்ததான். இவனை குறித்து நல்லாவே சொல்லலை. இவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, பார்க்க ஒரு ஊழியர் மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள எப்படிப்பட்டவன் பச்சிக்கிற ஓனாய். வேன் பார்த்தா சோத்திரம் சிஸ்டர் சோத்திரம் பைபிளை தான் சொல்வியான், வசனம் தான் பேசுவியான், ஆனால் இவனுக்குள்ள ஆண்டவருடைய ஆவி கிடையாது, இவனுக்குள்ள இருக்கிறது பிசாசின் ஆவி. சமீபத்தில் மதுரையில் போன வாரம் நடந்த ஒரு சம்பவம், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அந்த ஊழியத்தை அந்த சர்ச்சுக்குள்ளே சினிமா பாட்டு போட்டு அந்த பாஸ்டர் ஆடுறாரு, கீழே உள்ளவங்களாம் கை தட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் சினிமா பாட்டு போட்டு ஆடுறேன், வெளியில் இருக்கவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு, தாவீது கோலியாத்தை அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறார். இதை ஏன் நான் பாடுறேன், தாவீது கோலியாத்தை கொன்னது எந்த பட்டயா சொல்லுங்க? தாவீது கோலியாத்தை கொன்னது தாவீதுடைய பட்டயமா கோலியாத்தின் பட்டயமா? சொல்லவே மாட்டேங்க. நான் கேட்குற புரியுதாங்க? தாவீது கோலியாத்தை கொன்னது தாவீதுடைய பட்டயமா கோலியாத்துடைய பட்டயமா? நீங்கள் நல்லா படிக்கணும். கோலியாத்துடைய பட்டயம்தான். அவன் கத்தியை வாங்கி அவனே சொருகினான். அதைத்தான் அவன் சொல்கிறான். இப்போ கோலியாத்து என்ன பண்ணுவானா, காலையில் வந்து எந்திரிச்சு அதுக்கு பூஜை போட்டு அது விற்கிற முன்னாடி தானே கொண்டு வந்து வச்சுருப்பான். அப்போ அதே கத்தியை வாங்கி தாவீது கொண்டா அப்போ பாவம் இல்லையா? அப்போ நான் சினிமா பாட்டு பண்ண என்ன தப்புன்றான். புரியுதா உங்களுக்கு? அவன் எங்கே இருந்து எங்கே கொண்டு வரையான் பாருங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தன் விஷத்தை கொண்டு வரையான் இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த கத்தி தாவீதுட்ட வந்தோடனே பரிசுத்தமாயிருச்சான். கோலியாத்துட்ட இருக்க வரைக்கும் அது பாவ கத்தியா, தாவீதுட்ட வந்தோடனே பரிசுத்தமாயிருச்சான். நான் சொல்கிறேன், ஒருத்தன் விஷத்தை கொண்டு வரையான், வாங்கி நீ கூடி பரிசுத்தமாக்கி ஜெபம் பண்ணி பரிசுத்தமாயிருமா? ஏய் விஷம் தான்டா. பாருங்க, அதானுங்க அதை வசனத்தை எப்படி திணிக்கிறான் பாருங்க அந்த போதகர். எனக்கு ரொம்ப வசனம் பேசுகிறப்ப கீழே உள்ள ஜனங்க முட்டாப்பையெல்லாம் இருக்காங்க. ஒரு வேத அறிவில் இருந்து அப்படி இப்போ எப்படிலாம் உட்காந்துருப்பாங்க, அந்த சினிமா பாட்டை பாடுவாங்களா? அவன் சொல்கிறான், நைட்டு பூரா அந்த பாட்டை போட்டு கேட்டானா, கர்த்தர் அந்த பாட்டை அவர் கொடுத்தாரா? அடா பாவி, சினிமா பாட்டை உனக்கு கர்த்தர் கொடுத்தாராடா? நான் சொல்கிறேங்க, இளையராஜா பாட்டு எழுதி ஒரு விற்கிற கோயிலையும் அவன் பூஜைக்கு முன்னாடி அந்த பாட்டை பாட மாட்டான். ரஹ்மான் பாட்டு எழுதி பள்ளிவாசல் அந்த பாட்டை போட மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவம் அன்னைக்கு எங்கேயோ போய் கொண்டு இருக்காது. அவன் பாட்டு எழுதி சபைக்குள்ளே அந்த பாட்டை போட்டு ஆடுறான். எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தின் ஆவி பார்த்தீங்களா? கீழே இருக்கிறவங்கன்னு சேர்ந்து ஆடுறாங்க. அதை தான் சொல்கிறேன், இவங்க எப்படிப்பட்டாலும்னா பீலையாமோடைய ஆவிகள், கூலிக்காக பெருமைக்காக வாழுகிறவர்கள். இப்போ பாருங்க, போயிட்டு வந்துட்டான். இப்போ ரெண்டாவது தடவை போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணவனே என்ன சொல்கிறாரு ஆண்டவர் கேட்பான் பாருங்க. வாசிங்களேன், ரெண்டாவது தடவை ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னாகம 22:19-20 வாசிங்களேன். 19. இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். வாசிங்க 20. இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடைய கூட போய்
இந்த வார்த்தையை நான் பதிய விரும்புறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு பிலேயாம்கிட்ட? அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் கூட போன்னு சொல்றாரு. ஆனா எபிரேய வேதாகமத்துல என்ன போட்டிருக்குன்னா கூட போவையாடா அப்படின்னு கேட்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டோனை தமிழ்ல கொஞ்சம் சுருக்கி போட்டாங்க. கூட போன்னு சொல்றாரு. கர்த்தர் கூட போ சொல்லிட்டு அவனை பின்னாடி தடுக்க மாட்டார். பின்னாடி நான் காட்டுறேன். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கூட போன்னு சொன்னவர் பின்னாடி என்ன அவனை போய் தடுக்கிறாருங்க, போக விடாம. அதெல்லாம் நான் காட்டுறேன். அப்ப கூட போவையாடா அப்படின்னு தான் கேட்கிறாரு. உங்க வீட்டில் ஒரு பிள்ளைங்க 2-3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா சளி பிடிச்சி தொண்டெல்லாம் வலிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறப்ப நீங்க கேட்பீங்க, இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரவாடா கேட்பீங்களா இல்லையா? அது நல்ல உள்ளத்தோட கேட்குறீங்க, நக்கலா கேட்பீங்க. இதை தின்னு தானே அவனுக்கு சளி பிடிச்சிச்சு, வேணாம் இன்னொன்று வாங்கி தரவா? அப்படித்தான் கர்த்தர் கேட்கிறார். கூட போவையாடா அப்படின்னு கேட்டானே, அதை மீறி இவன் கழுதை ஆயத்தம் பண்ணி தேவ கோபம் வந்துருச்சு பாருங்க. இப்போ கழுதைய இன்னைக்கு காரு மாதிரி அன்னைக்கு கழுதை ஃபேமஸ்ஸு. இன்னைக்கு கார் ஓட்டுறதுக்கு சம்மந்தம் கழுதை. அப்போ இவன் கழுதை மேலே எல்லாத்தையும் தீமண்டமெல்லாம் கட்டி, ஏன்னா பாலாக்க பார்க்க 600 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தள்ளி போனோம். இவன் எல்லாத்தையும் கட்டிட்டு ஏறி கழுதையில் உட்காந்து கழுதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ கழுதை என்ன தெரியுமா பண்ணுது? கழுதை கிளம்ப போது தேவதூதன் உருவின பட்டயத்தோட நிற்கிறான். அல்லேலூயா. பலன்னு கத்தியோட உருவின பட்டயத்தோட நிற்கிறான். நான் சொல்றேங்க, போன்னு சொன்னவர் தேவதூதன் அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். பார்த்தீங்களா? அதான் அந்த வார்த்தை கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. போவையாடா அப்படின்னு கேட்ட எகிமே வேத்தில் அப்படித்தான் இருக்கு. இப்போ உருவின பட்டயத்தை அந்த கழுதை கண்ணு திறந்துருச்சுங்க. தேவதூதனை படிச்சு, ஆனால் யாரு கண்ணு திறக்கல? பீலையாமுக்கு தெரியல. ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் சொன்னேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குது? கழுதை கண்ண ஆண்டவர் உருவின பட்டயத்தோட நிற்கிறான். இப்போ இந்த கழுதை ரோட்டுக்கு போகாம திரும்பி வயல் வழியா 3 தடவை ஓடுது. இந்த கழுதையை போட்டு பீலையாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். போவையா, ஏன் போறன்னு அடிக்கிறான். போன்னு திருப்புறான் ரோட்டு பக்கம். அங்க திருப்பினா யார் நிக்கிறா சொல்லுங்க, பாருங்க என்ன நிக்கிறீங்க, நல்லா கேளுங்க. தேவதூதன் நிக்கிறான், உருவின வெட்டிடுவான். இவன் இங்க அடிக்கிறான், அவன் அங்க யார் இருக்கா? இந்த ரெண்டுக்கு நடுவில் யாரு மாட்டிக்கிட்டா? கழுதை மாட்டிக்கிருச்சு. இப்ப பாக்குது, பீலையாம போட்டு அடிக்கிறான், அங்க தேவதூதன் நிக்கிறான்னு படுத்துருச்சுங்க. படுத்தவனே அடிக்கிறான். இப்ப கழுதை, இப்ப தேவதூதன் பாக்குற தேவனை கழுதையுடைய வாயது கழுதையை பேச வைக்கிறார். அப்ப கழுதை கேக்குது, ஏன் என்னைய போட்டு அடிக்கிற? யாருங்க பேசுனா? கழுதை. பீலையாம் சொல்றான், ஏன் நீ போக மாட்டிக்கிற? பாருங்க, ஒரு கழுதை பேசுது. இந்த பீலையாம் என்ன பண்ணல? என்னடா கழுதை இத்தனை நாள் பேசாத கழுதை, அப்போ ஒரு அது அந்த மைண்டே இல்லை பாருங்க. அப்படி ஒரு எண்ணமே அவனுக்கு. பாருங்க, நம்ம என்னதான் சில பேருக்கு நல்லது சொன்னாலும் உள்ளுக்குள்ள என்ன பண்ணாது? போகவே போகாது. என்னதான் நீ நல்லது சொல்லு, நீ என்னதான் பண்ணு, என்னதான் செஞ்சாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அப்படித்தான். அதனாலதான் சங்கீதம் சொல்லுது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தான் காதை அடத்தி கொள்ளுகிற செவிட்டு விரியன் போல இருப்பாங்களாம். நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. செவிட்டு விரியன் போல சில பாம்பு இருக்குமா. பாம்பாட்டி அப்படி வினோதமா ஊறுவானா, ஊதி ஊதி பார்ப்பானா, அந்த பாம்பு அப்படியே நிற்குமா. ஏன்? செவிட்டு விரியன். இந்த பீலையாம் பாருங்க, கழுதை பேசுது, ஆச்சரியப்பட வேணாமா? ஏன் நீ அடிக்கிறேன் கேட்குது, ஏன் போக மாட்டேங்கிறே? கழுதை பேசுது, உன்னை இத்தனை நாளும் நீ மாந்தரிகம் பண்ணி செய்வனை வைக்க போயில, நான் உன்னை கொண்டுட்டு வரலையா? கழுதை படிச்சு பாருங்க, அந்த வீட்டில் போய் கொண்டுட்டு வரலையா? ஏன் இன்னைக்கையா பண்றேன்னு சொல்லி. அப்ப அவன் சொல்றான், என்கிட்ட மட்டும் பட்டை இருந்துச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுரு, வெட்டி போட்டுருன்னு சொன்னோம்னு. இப்ப ஆண்டவர் பீலையாமோட கண்களை திறக்கிறப்ப செவுத நிற்கிற அப்படியே முகங்கப்புறம் விழுந்துட்டான். உடனே தேவதூதன் சொல்றாரு, இந்த கழுதை மட்டும் இல்லை மகனே, உன்னை அப்படியே வெட்டி சாச்சிருப்பேன். இந்த கழுதை உன்னை காப்பாத்திருச்சு, இந்த கழுதை மட்டும் நேரம் தான் உன்னை குத்திருப்பேன்னு சொல்றாரு. இப்போ சொல்றாரு தேவதூதன், சரி போ, அவன் கூப்பிட்றாங்கன்னு போ, ஆனால் உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ கர்த்தர் சொல்றாரு, அதை மட்டும் தான் நீ பேசணும். சிலர் சொல்லுவீங்களே, பஞ்சாயத்து கூப்பிடல, என் கூட வாங்க, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் பேசணும். அந்த கோர்ட்டுக்கெல்லாம் பொய் சாட்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போக சொல்றாரு. இப்போ போயிட்டார். போய் அங்கே போனவனே பாலாக்கு இப்போ நேர பார்த்துட்டு கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல பாகாலுடைய மேடு மலையில் ஏறி போக பண்ணி இந்த ஜனங்கள்லாம் பார்த்து சபிக்க சொல்கிறாரு. இப்போ பாலாக்கு சொல்கிறான், 7 பலிபீடத்தை கட்டு, 7 காளைகளை கொண்டு வா, 7 ஆடுகளை பலி செலுத்து, நான் அப்படியே அவங்கள நோக்கி சாபத்தை விடுறேன்னு சொல்லி நிற்கிறாரு. ஆனால் வாயில் என்ன தான் வருது?
ஆசீர்வாதம் தான் வருது. பாலாக் பார்க்குற, யோ என்னையா அவனைய சவியை கூட்டு வந்தா நீ போய் எங்களை ஆசீர்வச்சிக்கிட்டு இருக்க, அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னுக்கிட்டு இருக்க. அப்போ நான் சரி இந்த டைரக்ஷன் பத்தாதுன்னு இன்னொரு மலை கூட்டு போறேன். வா 2வது மலை பிஸ்கா கொடி மலை போய் ஏறி நிற்கிறேன். அங்கே போய் சபிக்க சொன்னா அங்கே என்னதான் பண்றான்? ஆசீர்வதிக்கிறான். பாலாக்கு பார்க்குறியா, என்னடா இவனை இங்கே கூட்டு வந்து கூலி கொடுத்து கூட்டு வந்தா இவன் ஆசீர்வதி சொன்னா சபிக்க சொன்னா என்ன பண்ணிக்கிறீங்க? அவன் அப்படி இருப்பான் இவன் இப்படி இருப்பான்னு சொல்லி பார்க்குறேன். 3வது ஒரு இடத்த கூட்டு போறேன், அதான் பேயோரின் கொடுமுடி, அந்த மலையை கொண்டு போறேன். சரி இங்கே யாருச்சும் ஜனங்களை சபியானா அங்கேயும் என்னதான் பண்றான்? ஆசீர்வதிக்கிறான் ஜனங்களை. பாருங்க, அவன் சாபமிட கர்த்தர் அனுமதிக்கலங்க. அல்லேலூயா. சரிங்க, இந்த காரியம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? பீலையாமு பாலாக்க கூலி கொடுத்து வந்து மாந்திரிகம் செய்வனை வைக்க சொல்றான். இதெல்லாம் மலை மேல நடந்துகிட்டு இருக்கு. கீழே உள்ள ஜனங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியவே தெரியாது. அவன் என்ன பண்றான்? நம்ம சாப்பிட்றோம், எந்திரிச்சு வேலைக்கு போறோம், அதை தான் சொல்றேன் உங்ககிட்ட. நம்ம வாழ்க்கையில அனுதினமும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் மறைமுகமா ஆவி மண்டலத்தை என்ன நடக்கும் தெரியுமா? அவன் வாட்டுக்கு இருக்கிறாங்க, இவனுக்கு எங்களுக்கு விரோதமா செய்வேன பில்லி சூனியம் வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, நான் சொல்றேங்க, உங்களுக்கு தெரியாம யாரு உங்களுக்கு தெரியாம உங்க விரோதிகள் உங்களுக்கு என்னென்ன விரோதமா ஆயுதத்தை தீட்டுறாங்களோ அது என்ன பண்ணாது? உங்களுக்கு விரோதமா பலிக்காது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். உங்களை பாதுகாக்கிற கரத்தில் இப்போது வைத்திருக்கிறார். தொட்டனா ஒரு மந்திரவாதி. அந்த தொட்டனா எப்படிப்பட்டால்னா கர்நாடகா மாநிலத்தில் ஃபேமஸான மந்திரவாதி. அவர் வசியம் செய்யறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஒருத்தன் சர்ச்சுக்கு போன ஒரு பொண்ணு எஸ்தர், அந்த பொண்ணை லவ் சொன்னேன், நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நோ, எங்கள் வீட்டில் எங்கள் தாய் தகப்பன் பார்த்து ஒரு கிறிஸ்தவ பையனை தான் நான் முடிப்பேன்னு சொல்லிடுச்சு. விடலை. இவன் எஸ்தர் கொஞ்சம் அழகாக இருக்கும், விடலை. ஒன் சைடாக விரட்டி அந்த பிள்ளைய ஒருதலையாக விரும்புகிறான். அந்த பிள்ளை விரும்பலை. உடனே பார்த்தேன், இந்த பிள்ளையை விரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்ன ஆலோசனைப்படி தொட்டனாவை போய் பார்க்க போகிறேன். தொட்டனாட்ட போய் சொல்கிறேன், ஐயா ஒரு பொண்ணை விரும்புகிறேன், என்னை விரும்ப மாட்டேங்குது. தொட்டனா சொல்கிறாரு, இவ்வளோதானே, அந்த பிள்ளை 2 நாளில் உன்னை தேடி வரும், நான் சொல்கிற பொருளை எடுத்துகிட்டு வா. அந்த பிள்ளை ஜாக்கெட்டு துணி, அந்த பிள்ளை தலைமுடி, அந்த பிள்ளைய காலடி மண், இந்த 3ஐயும் கொண்டு வா, அந்த பிள்ளைய பாரு உன்னைய தேடி வரும்னு சொல்லிட்டார். இதுதான் என்னது? மாந்தரிகம், வசியம், ஏவல் சொல்லிட்டார். இவன் பார்த்தேன், எப்படி இந்த பிள்ளை ஜாக்கெட்டு துணி எடுக்கணும், தலைமுடி எப்படி எடுக்கிறது, காலடி மண் எடுக்கிறதுன்னு. அந்த பிள்ளை கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிள்ளை ஒரு கிறிஸ்தவ பிள்ளை கிடையாது, ரொம்ப பழகும். அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து எனக்கு தயவு செய்து செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டேன். என் காதலுக்கு என்ன பண்ணு, ஹெல்ப் பண்ணுட்டான். அந்த பிள்ளை போய் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ தொட்டனா 3ஐ வச்சு பொருட்களை வச்சு செய்கிறாரு. செஞ்சு ஒரு ஆவியை ஏவி விடுறாரு, போ அந்த எஸ்தருக்குள்ள போய் புகுந்து அவன் சிந்தையை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ஆவி அப்படியே போகுது. போய் பார்த்தா எஸ்தர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள், சீரியலை பார்த்து கொண்டிருந்தார்கள், செல்லை நோண்டி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தால் அந்த ஆவி கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கான்? என்ன பாருங்களேன், எங்க எந்திரிக்காதீங்க, லாவணி அப்படியே உட்காருப்பா உட்காருங்க, கசகசன்னு எந்திரிக்காதீங்க. எஸ்தர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. சீரியலில் பாண்டவர் பூமி பார்த்து கொண்டிருந்தார், செல்லை நோண்டி கொண்டிருந்தார். எஸ்தர் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த ஆவி அப்படியே போகுது, அந்த வீட்டை சுத்தி அக்கினியா எரியுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த ஆவி பார்த்து மிரண்டு போய் ஓடியாந்துருச்சு. தொட்டனா கேட்குறேன், என்ன நீ போலையா? என்னையா நீ சரியான ஏதோ ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டு அங்கே பார்த்தா அக்கினியா ஒரு பெரிய தெய்வத்தோட சக்தி அங்கே இருக்கியா, என்னை அனுப்பாதையா அப்படின்னு சொன்னோன்னே தொட்டனா பார்க்குறாரு, சரி நீ வா, உன்னால ஒரு பெரிய ஆவி அனுப்புறேன்னு சொல்லி இப்போ அக்கினியை வளர்த்து 108 எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறார். பெரிய ஆவியை கொண்டு வர்றதுக்கு 100 எலுமிச்சம்பழத்து 107 போட்டுட்டு 108வது எலுமிச்சம்பழத்தில் போடுறக்குள்ளேயும் அந்த வீட்டில் அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அப்படியே இயேசு கிறிஸ்து அந்த ரூம்ல தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொட்டனா பார்க்குறாரு, யாருங்க எனக்கு ஏண்டா நீ செய்வனை வைக்கிறேன்னு கேட்டார். முதல் கேள்வியாக தான் கேட்டார். நான் உங்களுக்கு எப்பங்க வச்ச தெய்வமே, என் பிள்ளைக்கு வச்சா எனக்கு வச்ச மாதிரி தான். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். தொட்டனா தேவையில்லாத நீ தலையிட்டுட்ட, ஒழுங்கா மனம் திரும்பி இதெல்லாம் தூக்கி எறி, இல்லை செத்த மகனேன்னு சொல்லிட்டாரு. அதில் தொட்டனா பாருங்க, எல்லாத்தையும்
எத்தனை 7 எலும்பு கூடு மண்டை கழுத்தில் போட்டிருப்பாராம், 4 சீசர்களை கையில் வச்சுருப்பாராம், 4 இரத்த காட்டாரி ஆவிகளை கையில் வச்சுருப்பாராம். நிறைய கர்நாடக மாநிலத்தை கலக்கிக்கிட்டு இருந்தவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ கர்நாடக மாநிலத்தில் சுவிசேஷம் சொன்னாராம். அல்லேலூயா. மந்திரமெல்லாம் பொய், இயேசுதான் மெய்ன்னு சொல்லி சுவிசேஷத்தை சொன்னாராம். பாருங்க, அதைத்தான் சொல்கிறேன். இங்கே பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் சபிக்க முடியல, ஏன் மாந்தரிங்க செய்ய முடியலன்னா, ஆண்டவர் பிள்ளையாம்கிட்ட சேலஞ்ச் பண்றார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் சில கிறிஸ்தவர்களுக்கு மாந்தரிகம் பலிக்குது, ஏன் செய்வன பலிக்குது, ஏன் பில்லி சுனியம் பலிக்குது? நிறைய கூட்டங்களில் போய் பார்த்தா கிறிஸ்தவர்கள் தான் நிற்கிறாங்க, இவங்களுக்கு செய்வனை வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு மாந்தரிகம் வச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் பலிக்குது? அப்படி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மாந்திரிகம் பலிக்கல, ஏன் சில பேத்துக்கு பலிக்குது? அதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்க. 23, 21 லாஸ்ட் பகுதியை படிங்க. என்னாகம 23, 21 லாஸ்ட் பகுதியை படிங்க. 23ல 23, 21 படிங்க. லாஸ்ட் வாசிங்க. லாஸ்ட் அப்படியே படிங்க. இஸ்ரவேலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அவங்களுக்கு பலிக்காது தெரியுமா? ஏன் மாந்தரிகம், ஏன் செய்வன பல? ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெயகம்பீரம்னா என்ன? ஒரு காட்டுக்கு ராஜா யாருங்க? சிங்கம். அந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரைக்கும் காட்டுக்குள்ளே கேட்குமா, அது காடே அதருமா இந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது. அது ஏன் கர்ச்சிக்குதுன்னா, இது என்னுடைய எல்லை, வேற எந்த மிருகம் என்ன பண்ணிடாத உள்ள வந்துடாத, நான் இங்கே தான் இருக்கேன்னு. மற்ற மிருகங்கள் பார்க்குமா, ஐயையோ சிங்கம் இருக்கிறாரு, நம்ம இந்த டைரக்ஷனில் போனால் ஆபத்துன்னு சொல்லி வேற டைரக்ஷனில் போயிருமா. இதுதான் ராஜாவுடைய ஜெய கம்பீரம். உங்களுக்குள்ள ஆண்டவர் ஜெய கம்பீரமா இருந்தானா, உங்களுக்கு விரோதமா எது வச்சாலும் என்ன பண்ணாது? பலிக்காது. என்ன பண்ணாது? பலிக்காது. அந்த சிங்கம் அப்படி கெர்ச்சிக்கும் போது அந்த மற்ற மிருகங்கள் பார்த்து பயப்படுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எந்த மாந்தரிகம் எப்படிப்பட்ட காரியங்கள் வச்சாலும் அது உங்களுக்கு பலிக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாத ஆவி, எந்த மனுஷிங்க உங்கள் பணிபுர ஸ்தலில் உன்னை கவுக்கலாம், உன்னை ஒன்றுமெல்லாம் ஆக்கலாம், உன் புறமோசனை தடுக்கலாம், உன்னை கீழே தள்ளலாம் நினைச்சா கூட ஆண்டவர் சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காம இப்போ உனக்கு விரோதமா நாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமா யார் ஆயுதம் தீட்டினாலும் கர்த்தர் அந்த ஆயுதத்தை அவனுக்கு நேர திருப்புகிற வல்லவனா இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்மளுக்குள்ள இருக்கிறது. யாருக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும்? அப்படியே மேற்பகுதியை வாசிங்க, அந்த கீழே இருந்து மேற்பகுதியை வாசிங்க. யாருக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும்? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அந்த மேற்பகுதி, அது கீழ இருந்து அப்படியே மேற்பகுதி. ஐயோ, மேற்பகுதினா நீங்க சொன்ன ஜெய கம்பீரம் அதுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். யாருக்கு மாந்தரிகம் பலிக்காது, யாருக்கு செய்வன பலிக்காது, யாரு உங்களுக்கு விரோதமா ஆயுதம் திட்டினாலும் அவனுடைய ஆயுதங்கள் வாய்க்காம போகும்னா, தேவன் யாரோட இருக்கணும்? அவர்களோட இருக்க, உங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இருக்க மாட்டார், பேரை வச்சவங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டார். ராஜாவின் ஜெய கம்பீரம் கர்த்தர் அவர்களோடு இருக்கணும். அவர்களோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு மாந்தரிகம் என்ன பண்ணாது? பலிக்காது. 2வது சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர். யாருக்கு விரோதமாக மாந்தரிகம், யாருக்கு மனிதர்கள் தீட்டுகிற ஆயுதம் பலிக்காதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்த்தர் அவர்களோடு என்ன பண்ணணும்? எப்படிங்க ஒரு ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருப்பார்? இப்போ வாசிங்க, முதப்பதிலிருந்து வாசிங்க. எப்போது ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருப்பார்? வாசிங்களேன், 23, 21 வாசிங்க. எப்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருப்பார்? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. குற்றம் இல்லை. அப்ப பாருங்க, இங்க போட்டிருக்கு, யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி இருக்கிறாங்களோ அவர்களோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா.
எப்போ ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருப்பார் என்றா, ஆண்டவர் யார் இருப்பார் என்றா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்ல? அக்கிரமம் இல்ல, குற்றமும் இல்ல. அப்போ உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். உங்களுடைய பேச்சுல பரிசுத்தம், உங்களுடைய கண்கள்ல பரிசுத்தம், உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல பரிசுத்தம் இருக்கணும். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்தானா அவனுக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும். அதனாலதான் சொன்னார், நான் பரிசுத்தர் போல நீங்களும் பரிசுத்தமா இரு. இஸ்ரவேலுக்கு நம்ம ஏங்க செய்ய முடியல? பீலையம் என்னென்னமோ 3 டைரக்ஷன்ல நின்று சபிச்சு பார்க்கறேன், முடியல. மாந்தரிகம் செய்ய சபிக்க முடியல. ஏன் முடியலன்னா, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? பரிசுத்தம் இருந்தது, அக்கிரமம் இல்ல. யாரும் சொல்லு பாடிக்குதேப்பா, ஆப்பனுப்பா ஸ்டாலின், அப்புறம் பேசிக்கிறோம், பேசாத, அப்படி அப்படி பண்ண. அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? மாந்தரிகம் சில பேத்துக்கு பலிக்குதுன்னா, மாந்தரிகம் சில பேத்துக்கு பலிக்குதுன்னா அப்பாலை போ சாத்தானே. மாந்தரிகம் சில பேத்துக்கு பலிக்குதுன்னா அங்க என்ன இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. செவம் இல்லைன்னு அர்த்தம். வேத வாசிப்பு இல்லைன்னு அழுத்தம். அதுதான் மாந்தரிகம். அதெல்லாம் பலிக்குதுன்னா அதான் அர்த்தம். செபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இந்த 3 இருந்தால் எந்த மாந்திரிகம் உங்களுக்கு விரோதமாக, எந்த மனுஷன் எவை எலும்புனாலும் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், உங்களை அப்படி இதாக்கணும், உங்கள் ப்ரமோஷனை தடுக்கணும், உங்களை ஒன்று சொல்லி உன்னை போட்டு விட்டு எதை செஞ்சாலும் முடியாது. அல்லேலூயா. காரணம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். உன்னிடத்தில் அவர் என்ன காணலை? அக்கிரமத்தை காணலை, பாவத்தை காணலை. அப்போ பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தாங்க ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நீங்க முக்கியம் கொடுக்கணும். அப்ப பரிசுத்தம் எதால முடியும் பாஸ்டர்? அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண சொல்றோம். நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் வாழ்க்கையில என்ன வரும்? நீ பரிசுத்தமா வாழத்தான் ஆண்டவர் இந்த வேதாகமத்தை உன் கையில குடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை நீ எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் இதுக்கு முக்கியம் கொடுத்து வாசிக்கிறியா, அவ்வளவு நீ பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதாகமம் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துங்க. ஆனால் வேதாகமத்தை தொடுறது கிடையாது, வேதாகமத்தை கையில் எடுக்கிறது கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வேதாகமத்தை எடுக்கிறது. அதுலையும் கேட்குறது, பைப்பில் வச்ச எப்போ வச்ச? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வச்சேன், இந்த வாரம் தான் தேடி பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையில். பார்த்தீங்களா? அதுதான் பரிசுத்தம். வாழ்க்கையில் நிறைய பேத்துக்கு ஏன் பரிசுத்தம், ஏன் ஜெபம் இல்லைன்னா வேதத்தை வாசிக்கிற கிடையாது. நேரத்தை செலவு செய்யணுங்க. அதில் நம்ம நேரங்களை செலவு செய்யணும். பரிசுத்தமாக வாழதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். நேரங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பு, பேட்ஸ்புக்கு, கண்ட கராம, இன்ஸ்டா கராம, ஐயோ என்ன, அப்புறம் ஸ்டார்ட்டு, அது இதுன்னு போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே எடுத்துக்கிட்டு பைப்பில் என்ன பண்ணுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, தொடுறது கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு ஊழியர் ஜெபம் பண்ண போனாராம். அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயில அந்த வீட்டில் ஒரு வெள்ளி ஸ்பூன், இத்தனோண்டு ஸ்பூனில் அவருக்கு சாப்பிட ஏதோ கொடுத்தாங்களாம். அவர் சாப்பிட்டுட்டு, அம்மா வாங்க, ஐயா வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு பாஸ்டர் போயிட்டாராம். இந்த அம்மா போனதுக்கப்புறம் வெள்ளி ஸ்பூனை என்ன காணாமா? காணாமா. இந்த அம்மா பாஸ்டர் தான் ஆட்டையை போட்டு போயிட்டாரோ, வெள்ளி ஸ்பூனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்குள்ள வீட்டுக்கார்ட்ட சொல்லிச்சான், ஏங்க பாஸ்டர் சாப்பிட்டதுக்கப்புறம் வெள்ளி ஸ்பூனை விடு, அதெல்லாம் அவர் ஊழியக்கார்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்னானே. பெண்கள் மனசு அப்படி இருக்குமா? கேட்டால் தான் தூங்குவாங்க. 1 மாதம் வச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்துச்சான். கேட்கணும். ஒரு நாள் பாஸ்டர் தனியாக இருந்தார். பாஸ்டர் அவனு கேட்குறேன் அப்படின்னா, சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க பாஸ்டர், அதில் ஒரு வெள்ளி ஸ்பூன் உங்களுக்கு கொடுத்தேன். அம்மா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அந்த வெள்ளி ஸ்பூனை காணாம பாஸ்டர்னுச்சான். வீடெல்லாம் தேடிட்டேன் பாஸ்டர்னு சொல்லிச்சான். அப்போ சொன்னாரா, பைபிளை தேடினீங்களா? அந்த பைபிளுக்குள்ள தான் வச்சிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த அம்மா பைபிளே படிக்கலன்னு அர்த்தம். அசிங்கப்பட்டு போச்சு. அந்த மாதிரி பாருங்க, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் என்னத்தை கொடுத்துருக்காரு? வேதத்தை கொடுத்துருக்காரு. பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தமாக வாழ தான் அபிஷேகத்தை பெறணும். பாருங்க, எப்போ நேரங்களை அதுக்கு கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் மாந்தரிகம் பலிக்கனலாம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்ககிட்ட நான் எந்த அக்கிரமத்தையும் காணலை, குற்றத்தையும் காணலை. அவங்க எப்படிப்பட்ட ஜனம்? பரிசுத்த, என்னுடைய ஜெய கம்பீரம், நான் அவர்களோடு இருந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க நீங்க பழகணுங்க. அதாங்க நான் சொல்றேன், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்க பழகிட்டா டிவி போட்டால் உங்களுக்கு பிடிக்காது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் உங்களுக்கு செல்போன் பார்க்கவே பிடிக்காது.
ஆண்டோடைய பிரசனம் தேவையில்லாத உட்காந்து நீங்கள் பேச மாட்டீங்க. நேரத்தை வேற எதுக்கு ஒதுக்க மாட்டீங்க. அங்கே போகணும், இங்கே சுற்றணும், அங்கே சுற்றணும், அந்த பார்க்கு இந்த பார்க்கு, எதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் அப் பண்ணணும். அப்படி ட்ரெயின் அப் பண்ணாதான் வேதம் சொல்லுது அவர்களுக்குள்ள என்ன பலிக்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. இப்போ யாருக்கு பலிக்காதுன்னா, நான் சொன்னேன் முதலாவது என்ன இருக்கணும், ஆண்டவருடைய ஜெய கம்பீரம். எப்படி ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து பயப்படணும் உங்களை பார்த்து. ரெண்டாவது என்ன சொன்னேன், கர்த்தர் உங்களோடு இருக்கணும். மூணாவது இங்கே போட்டிருக்கு, பரிசுத்தமாக நீங்கள் வாழணும். கண்களை மூடுவோம், மணி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்று பார்த்தோம். இந்த வேலையிலும் தகப்பனே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென்.